நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வாஸ் கமல் சார். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். வேறு யாருக்கிட்டையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரிஜினல் பர்ஃபார்மர். ஒரு இமோஷனை உணர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு அப்கிரேட் வந்துட்டு அந்த படத்தில் தான் நடந்தது. இண்டஸ்ட்ரியே வந்து என்னை நோட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் கேட்டகரியில் என்டர் ஆனது வந்து அந்த படத்தினால தான். பெரிய படம், இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அது வந்து கொஞ்சம் கூட தப்பாக போச்சுன்னா இட் வில் பிகம் அ ஜோக். அந்த ரோல் என்கிட்ட நம்பி ஒரு புது ஆக்டரை கொடுக்கறதுக்கு உங்கள் ரீசன் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அன்லெஸ் யூர் கம்மிங் ஃபார் பேஷன். நீங்கள் பேஷனுக்கு மட்டும் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே சர்வைவ் பண்ண முடியும். மேபி கிடைக்காம போகலாம், இல்லை ஏமாற்றம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சர்வைவ் பண்ணுற ஒன்லி ரீசன் வந்துட்டு. உங்களோட ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னா யாரு உப்புப்புலிக்காரம்ல? I have to say definitely திப்பு. The திப்பு கேரக்டர் becomes very important. 90% of my scenes எல்லாமே வந்து திப்பு கூட தான் நடந்தது. And also எனக்கு வந்து தீபு who plays யாஷிகா, அவங்கள நான் வந்து ஒரு பெரிய பக்கெட் லிஸ்டே கிரியேட் பண்ணியிருக்கேன். யார் யாரு கூட நடிக்கணும், எந்தெந்த டைரக்டரோட படத்தில் நடிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷ் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் ஐ ரிட்டையர் ஃப்ரம் மை ஃபிலிம் கெரியர் அதெல்லாம் சாதிக்கணும்னு எனக்கு ஒரு நான் ஃபேமஸ் ஆகணும். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். SVGயின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டு சர்க்கரை. இப்போ ரீசெண்டா உப்புப்புலிக்காரம்ல பயங்கரமா எல்லாருக்குமே ரீச் ஆகி யசோதாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோபமான இது கூட வருது. ஸோ எப்படி இருக்கு பீப்புள்ஸ்ட இருந்து அந்த ரியாக்ஷன்ஸ்லாம்? ஆக்சுவலி இந்த உப்புப்புலிக்காரம் ஓட ரீச் அண்ட் பாப்புலாரிட்டி வந்து இப்போ தான் எனக்கு ஆக்சுவலி தெரிய வருது. நவம்பரில் தான் அந்த குரூப் சேர்ந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் கீ கேரக்டர் யசோதா. அந்த படத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஹீரோஸ் பிளேட் பை ராஜ் ஐயப்பன், திப்பு கேரக்டரோட மதர், அவரோட ரியல் மதர் கேரக்டராக சடனாக என்ட்ரி ஆயிடுவேன் அந்த சீரீஸில். ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு ஆக்சுவலி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர். நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப லவ்விங் கேரக்டர், பட் ரொம்ப கண்ட்ரோலிங் ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. பிகாஸ் எப்படியாவது அவங்களோட பிள்ளைய வந்து ஒரு ஏமாற்றம்லேருந்து காப்பாற்றணும்னு ஒரு ஃபீலோட அவங்க வராங்க. ஸோ அதுக்காக சில போராட்டம், அதுக்காக சில கான்ஃப்ளிக்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க சில. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அண்ட் நல்ல ஒரு ட்ராமாட்டிக் கேரக்டர். என்னோட கேரக்டர் மாதிரியே இருக்கு. ஒரு ரியல் டைம் கேரக்டர் மாதிரி இருக்கு. எஸ், அது பார்க்கும்போதே பணக்கார மம்மி எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி கோவமா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ கோவமா இல்ல, அந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஜாலியான கேரக்டர் தான் உங்க சன் கூட. பட் அவர் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், ஒரு கான்ஃப்ளிக்ட் சுச்சுவேஷன். சன்னுக்கு ஒரு விஷயம் வேணும், அம்மாவுக்கு ஒரு விஷயம் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது அந்த நேரத்துல வந்துட்டு கோவமா தான் பிஹேவ் பண்றாங்க அவங்க சன் கூட. ஸோ ஆனால் லாட் ஆஃப் லவ் இஸ் தேர் பிட்வீன் த சன் அண்ட் த மதர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கேரக்டர் பண்ணதுக்கு. இந்த ஜஸ்ட் முந்தாநேத்து கிறிஸ்மஸ் டேக்கு வந்து நான் ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ அப்போதான் எனக்கு முழு ரீச் பற்றி தெரியுது. இந்த வெப் சீரிஸோட ரீச் பற்றி நடந்தது. சும்மா ஷாப்பிங் போகும்போது நிறைய பேர் ஹலோ மேம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2-3 பேர் வந்து யசோதா மேம் உங்க நாடகம் பார்க்குறோம் மேம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஐ கேனாட் பிலீவ் இட். பிகாஸ் நான் இவ்வளோ சினிமா ஒர்க் பண்ணிட்டு அந்த அவ்வளோ ரீச் வந்துட்டு ஒரு சீரீஸில் கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து இன்னும் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம டிஸ்னி ஹாட்ஸ்டாருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் டு விகடன் குரூப் அண்ட் டு டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஃபார் திஸ் ரியலி நம்ம டைரக்டர் சார் மறந்துட்டோம், சிதம்பரம் சார். வெரி அண்ட் யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து நிறைய அதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு வெப் சீரிஸ்ல அந்த மக்கள் கிட்ட போய் ஸ்ட்ராங்கா ஒரு கேரக்டர்ல உட்கார்றது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. ஸோ அதுக்கான நீங்க இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த இதை செலக்ட் பண்ணேன்,
இதை நம்ம பண்ணலாம். ஈவன் உங்களுக்கு தெரியும்ல, நவம்பர்ல ஸ்டார்ட் ஆயிட்டு நமக்கு ஒரு 2 மந்த்ஸ்லேயே இது முடியுது அப்படின்னு தெரியும். அப்படி இருந்தும் நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். ம். இந்த கேரக்டர் வந்துட்டு அவங்க வந்து இது வந்து கேரக்டரா கூப்பிடல, இது வந்து ஒரு கெஸ்ட் ரோல் ஓகே. சொன்னாங்க. ஸோ ம். என்கிட்ட பேசும்போது அதுனா அந்த கேரக்டர் வந்து அந்த லீட் கேரக்டர்ஸ்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆனா அந்த ஸ்பேஸ் வந்துட்டு கம்மி. பிகாஸ் அது வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்ல வர கேரக்டர். ஒரு ட்ராமா ஆட் பண்ணதுக்கு, ஒரு யா. கான்ஃப்ளிக்ட் ஆட் பண்ணதுக்கு ஒரு ம். கேரக்டர் வருது உள்ள. எல்லாருக்கும் அந்த ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணதுக்கு. யாரு ஸோ யாரு யாரு? என்ன நடக்க போகுது அந்த ஒரு ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணறதுக்கு தான் அந்த கேரக்டரே வருது. ஸோ அந்த பட்சத்துல இந்த கேரக்டருக்கு நல்ல ரீச் இருக்கும்னு நினைச்சு கண்டிப்பா இது பண்ணி தான் ஆகணும். அதுவும் லெஜெண்ட்ஸ் லைக் பொன்வண்ணன் சார், வனிதா மேம் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ வருஷமா இருக்காங்க Obviously, ஃபில்ம்ஸ்ல. yeah. அவங்க கூட எல்லாம் ஒரு ஒர்க் பண்ணதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க லீட்ஸ் ப்ளே பண்ணும்போது அவங்க கூட எங்கேயோ ஒரு பக்கத்துல ஒரு லீடா வந்து Yes, நிக்கிறது கண்டிப்பா, வந்து ஒரு கண்டிப்பா. எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆனரா இருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து ராப் அப் டே அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸ்லலாம் கேக் கட்டிங்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கு? ஆமா. எனக்கு வந்து இந்த 2 மாசம் அப்பாடா, டிராவல் அப்படியே பண்ண இருக்கா? டைமே எனக்கு தெரியல. ம். பிகாஸ் இப்போதான் வந்த மாரி இருக்கு. அதுக்குள்ள வந்து அந்த கேரக்டர் உள்ள உருகுன அப்புறம் உடனே அந்த மாரி ஃபிலிம் ஃபினிஷ் ஆன மாரி இருக்கு. பட் சீரியஸ்லி இந்த 2 மாசம் வந்து ரொம்ப ஜாலியா போச்சு. அந்த டீமே ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபேமிலி மாரி இருந்துச்சு. அண்ட் அதுல என்னையும் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரா ஏத்துக்கிட்டாங்க. அண்ட் நேத்திக்கு ஃபைனல் யா, யா, wrap up டே the ஆஃப் shoot. ஷூட் முடிச்சுட்டு ஒரு கேக் கட்டிங் இருந்தது. அதுல செலிப்ரேஷனும் இருந்தது, ஒரு Yes. சேட்னஸும் இருந்தது. பிகாஸ் அவ்வளோ க்ளோஸா பழகி டெய்லி பார்க்குற ஃபேஸஸை வந்து மேபி அப்பப்போ பார்ப்போம்னு ஒரு ஃபீல் ம். வரும்போது அது ரொம்ப ஒரு ஓகே மாதிரி மேம். கஷ்டமா இருந்தது. அபவுட் எண்ட் ஆஃப் உப்புப்புலி காரம், உங்களோட ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னா யாரு உப்புப்புலி காரம்ல? உப்புப்புலி காரத்துல ஐ ஹாவ் டு சே டெஃபினெட்லி திப்பு. திப்பு. பிகாஸ் இந்த when I think கேர்ள்ஸ்லாம் about நோட் பண்ணியிருப்பாங்க. இல்ல இல்ல அப்படி Obviously. சொல்லலைங்க. ஏன்னா இது எப்படி சொல்றது, இந்த கேரக்டர் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நான் அந்த கேரக்டர் வாழணும். ஓகே. ம். ஸோ அந்த அந்த அப்படி வாழணும்னா நான் வந்து அவரோட மதரா எஸ். வாழணும். அவரோட இன்ட்ரெஸ்ட், அவரோட நன்மை, அவரோட பெஸ்ட் திங்ஸ் வாட் இஸ் குட் ஃபார் ஹிம் அதை பத்தி யோசிச்சுட்டு வாழணும். ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த திப்பு கேரக்டர் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அந்த அண்ட் அவர் கூட வந்து மோஸ்ட்லி ஒரு 90% 90% ஆஃப் மை சீன்ஸ் எல்லாமே வந்து திப்பு கூட தான் நடந்தது. ஆமா. அந்த அண்ட் திப்பு கூட எப்பவுமே ஒரு ஒரு மாதிரி ஒரு பாண்டிங்ல ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து அப்புறம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆவறது, அப்புறம் திரும்ப சண்டை திரும்ப போடுறது, சண்டை இந்த வருது. மாதிரி தான் அந்த ஆனா அதுதான் நல்லா அந்த இருக்கும். அம்மா பையனுக்குள்ள நடக்கிறது ஆமா. சண்டை. அதுவும் அவனுக்கு எனக்கு ஒண்ணு வேணும், அவனுக்கு ஒண்ணு வேணும். அப்புறம் ஒரு ஜெலசி, ஒரு ஒரு மாரி ஒரு பொறாமை அந்த ஃபேமிலி. ஏன் அவர் வந்து அவ்ளோ வேல்யூ பண்றாரு, அவர் யாரு? யாருமே இல்ல. ஆனா அவரு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த மாரி உணர்ந்தா தான் நம்ம வந்து அதுல கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண எஸ், முடியும். எஸ், ஸோ எஸ். அதுக்காக வந்து திப்பு தான் என்னோட ஃபேவரட் கேரக்டர். ம். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து தீபு ஹூ பிளேஸ் யாஷிகா, மருமகள். ஆமா அவங்கள வந்து கொஞ்சம் முன்னால இருந்து தெரியும். ஓகே. ஷீ அவார்ட்ஸ்ல அவங்களோட ப்ரீவியஸ் இதுக்கு வந்து நான் வந்து அவங்க ஆக்சுவலி அந்த அவார்ட் அவங்க ஓ, நீங்க வாங்கும்போது நான் ஓகே, தான் அதை ஓகே. ப்ரெசென்ட் ஓ, நீங்க பண்ணேன். தான் ஹானர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஓகே, ஓகே. ஸோ அது எனக்கு தெரியாம போச்சு. ஆக்சுவலி I'll meet her again in this series. So nice, ஒரு nice connect with her நைஸ், also. நைஸ். சூப்பர் And மேம். வனிதா மேம் அவங்க கூட நிறைய ரூம் Obviously, ஷேர் yeah. பண்ணிட்டு ரொம்ப பேசிட்டு Yes, இருந்தோம். yes. ஸோ அது as a friend வனிதா மேம் ஆக்சுவலி also. எஸ். நீங்க, நான், வனிதா மேம் ஆமா. அன்னைக்கு தான் நம்ம மீட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். எஸ் மேம். அண்ட் வந்து பேக் டு மூவி அப்படின்னு வரும்போது ரீசெண்டா பிளடி பேக்கர்ல வேற லெவல்ல ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. துரு 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 துருன்னு ஒரு ஒரு பிரியதர்ஷினி மேம் தான் நாங்க பார்த்தோம். அண்ட் நவ் இப்போ வந்து ஸ்மைல் மேன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாங்க. ஸோ எப்படி இருக்கு? சரத்குமார் சாரோட 150th film. ஓ வாவ். And it's a really remarkable film, beautiful crime thriller. அதில் வந்து there is no wastage of any other drama. அந்த ஸ்டோரிக்கு மட்டும்தான் ஃபிக்ஸேட்டடாக இருக்குது. ஒரு ரியலிஸ்டிக் வியூவில் போயிட்டு இருக்கு. அந்த ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்டோரி. அண்ட் சரத்குமார் சார் பற்றி சொல்லவே வேணாம். இஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அவரோட Legendary சாம், actor. அவரோட ஒரு கம்பீரமான ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, ஒரு மெஜஸ்டிக் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க
சொல்லுவாங்க. அது வந்து த்ரூ அவுட்ல கேரி பண்றாரு. அண்ட் என்ன ஆனாலும் ஹி இஸ் த அல்டிமேட் காப், ஹி இஸ் த அல்டிமேட் ஹீரோ. ஸ்டார் ஸ்டார்னா ஸ்டார், நோ காம்ப்ரமைஸ் ஆன் தட், ஹி இஸ் ஆல்வேஸ் தட். ஸோ அவர் கூட நடிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ பிளே ஹிஸ் டாக்டர். ஓகே அந்த இது சீரீஸ்ல அவருக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு ஹெல்த் கண்டிஷன். ஓகே அதை மேனேஜ் பண்ற ஒரு டாக்டர் ஓகே நான் ப்ளே பண்றேன். நான் பிளாட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா நான் வந்து அந்த அந்த பிசிக்கல் கண்டிஷன் வந்து அவர் வந்து ரொம்ப ஆம், ஒரு ஒரு பெரிய பாரமா இருக்கும் இந்த ஓகே கேஸ் சால்வ் ம் பண்ணறதுக்கு. ம் ம் ஸோ அதை ஹெல்ப் பண்ணி அந்த மேனேஜ் பண்ற விஷயம் நான் தான் பண்றேன் அந்த ஸோ படத்துல. டாக்டரா ஸோ வந்திருக்கீங்க. யா, ஸோ எஸ் இட்ஸ் a குட் ரோல் ஃபார் மீ. ஆனா என்னன்னா இட்ஸ் எஸ் மேம். யா, டீம் சார்பா அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ். எஸ். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களோட வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாஸ்ல பார்த்தோம். பயங்கர ஒர்க் அவுட் பண்ணிட்டு, அங்க கலாய்ச்சிட்டு, அதிரி புதிரி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தீங்க. ஏன் திடீர்னு ஃபிட்னஸ்க்குள்ள இறங்கணும் ஐயோ, அப்படின்ட்டு? திடீர்னு ஆக்சுவலி எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஸோ அப்போ ஒரு வேக்கப் கால் மாதிரி வந்துச்சு. இப்படியே நம்ம உட்காந்தோம்னா கண்டிப்பா வந்து பாடி வந்து ஒரு வெல் ஆயில்டு மிஷின் மாதிரி. நம்ம எவ்வளோ நம்ம வந்து அவளுக்கு வேலை கொடுக்குறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அவ்வளோ சப்பலா இருக்கும். ஓகே ஒரு காரை வந்து டெய்லி வந்துட்டு ஒரு ரோட்ல யூஸ் பண்ணிட்டே இருந்தா இன்ஜின் எல்லாமே வந்து நல்லா சூப்பரா ஒர்க்கிங் ஒர்க்கிங் கண்டிஷன்ல கண்டிஷன்ல இருக்கும். இருக்கும். அந்த கார் எப்பவுமே கராஜ்லேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அவுட் ஆஃப் துரு கண்டிஷன் பிடிச்சிட்டு ஆயிரும். இட் வில் கரெக்ட். கோ அவுட் ஆஃப் கண்டிஷன். த பாடி இஸ் ஜஸ்ட் லைக் தட். ஸோ எப்படியாவது வந்துட்டு ஆஸ் நம்ம ஏஜிங் ஆக ஆக அந்த கண்டிஷன் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் இருக்கணும், நம்மளால நடக்க முடியணும், ஓட முடியணும். அந்த அந்த ஸோ எண்ணத்துல லைட்டா தான் மூட்டு வலி ஸ்டார்டட். வர்றப்பயே ஓடு ஓடு அப்படின்ட்டு லைட்டா ஓடி எல்லாம் இருந்தோம். எல்லாம் மூட்டு வலியெல்லாம் ஜாஸ்தியா தான் வந்துருச்சு. இருக்கு. ஆனாலும் எப்படியாவது அடுத்த பட்சத்துல ஷோல்டர் வலி, பேக் வலி வராம இருக்கணும்னு. ஸோ இப்போ டாக்டர் ரோல்னால பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் காப் ரோல் வந்துச்சுன்னா பறந்து பறந்து அடிக்கணும்ல. ஆமாங்க, அதுதான். ஆக்சுவலி நான் அதான் யோசிச்சேன். மேம்க்கு அடுத்து ஏதோ காப் ரோல் வந்திருக்கு போல. அதான் மேம் பாஞ்சு பாஞ்சு எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இல்லைங்க. இருக்காங்க. அந்த மாரி வந்தா நல்லா இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட்டே கிரியேட் ஓ! பண்ணியிருக்கேன். அந்த பக்கெட் லிஸ்ட்ல என்னென்ன மாரி ரோல்ஸ் நான் பண்ணணும், பிளஸ் ஓகே. யார் யாரு கூட நடிக்கணும், எந்தெந்த டைரக்டரோட ஓட படத்துல நடிக்கணும், இந்த மாரி எல்லாம் ஒரு விஷ் லிஸ்ட் கிரியேட் வாவ்! பண்ணியிருக்கேன். அதுல ஒரு 10% 15% தான் முடிஞ்சிருக்கும். இன்னும் நெறைய இருக்கு. ஸோ ஓகே. பிஃபோர் ஐ ரிட்டயர் ஃப்ரம் மை ஃபிலிம் கெரியர் அதெல்லாம் சாதிக்கணும்னு எனக்கு ஒரு ஒரு வாழ்த்துக்கள், யா. வாழ்த்துக்கள் மேம். எஸ். இப்போ எனக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்டே ஆகணும். நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டா நம்ம வளர்ந்து வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம ஒருத்தங்கள பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆவோம். மென் ஆர் வுமன் வாட் எவர் இட் இஸ். இவங்கள பார்த்துட்டு, ச்சே! இவங்கலாம் எவ்வளோ டெடிகேட்டா இருக்காங்கல்ல அப்படின்னு நீங்க பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒருத்தவங்கன்னா யாரு? ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ்? ஒருத்தவங்க எல்லாம் சொல்ல முடியாது. ம். நெறைய பேர்கிட்ட இருந்து நெறைய விஷயத்துல இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஆ பொதுவா சொல்லப்போனா மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வாஸ் கமல் சார். ஓகே. ஆ வென் சின்ன வயசுலேருந்து அவரோட படம் பார்த்துட்டு க்ரோ ஆகும்போது அவரோட நடிப்பு மாதிரி நான் வேற எந்த ஆக்டர் அதுவும் படம் லைக் மூன்றாம் பிறை எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு வேற யாருக்கிட்டயும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு ஓகே. பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரிஜினல் பர்ஃபார்மர். அதனால் அவர் ம். ரியலாக உணர்ந்து ஒரு ஒரு இமோஷனை உணர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஒரு ஆக்டர். ஸோ அந்த மாதிரி அவர் தான் எனக்கு வந்து முதல் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், ம். இந்த ஃபீல்டில் வரணும்னு. ஸோ லைக் தட் மெனி டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ். ஆனால் அப்புறம் லேட்டர் ஆன் நம்ம ஒர்க் பண்ணும்போது யா. நிறைய ஆக்டர்ஸ், நிறைய யூனோ பர்டிகுலர்லி ஐ திங்க் கவனில் ஒர்க் பண்ணும்போது விஜய் சேதுபதி சாரோட ஓ! சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு எனக்கு. ஒன் ஆஃப் தெம் வாஸ் அவர் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுப்பாரு ஒரு ம். டயலாகுக்கு. ஸோ சார் இப்படி பண்ணட்டா சார் சொல்லி ஒரு வாட்டி பண்ணி காட்டுவார். இன்னொரு விஷயம் விதமான ட்ரை ஓ! பண்ணுவார். ஸோ 2-3 திங்ஸ் ட்ரை பண்ணுவார். ஸோ அவ்வளோ டெடிகேட்டட் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு. சும்மா ம். ஆக்ட் பண்ணி வராதுமே ஸோ அந்த ஒரு மெனக்கெடல் பயங்கரமா யா, இருக்கும். ஹீ ட்ரைஸ் அ லாட். ஓகே. ம். ஸோ அது வந்து ஒரு ஒரு நல்ல அமேசிங் திங். செகண்ட்லி அவரோட அவரோட பர்சனாலிட்டி எப்படின்னா லைக் ஹீ என்ன பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் கொடுத்தாலும், அது ஒரு கேமியோவாக இருந்தாலும், அது ஒரு லீடாக இருந்தாலும் ஹீஸ் ரெடி டு டூ. ஓகே.
ஐ லவ் தட் அபவுட் ஹிம். Yeah. அது என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா அது வந்து ஒரு புது இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து ஒரு வில்லனா கூட நடிப்பாரு, ஒரு கேமியோவா கூட நடிப்பாரு, ஒரு லீடா கூட நடிப்பாரு. ஆனா அது அது வந்து எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த வந்து ஐ எம் ரெடி டு டூ எனிதிங் அது நோ அந்த ஆட்டிடியூட் 200% இருக்கும் அதுல. ஐ லவ் தட் ஆல்சோ அபவுட் ஹிம். லாஸ்ட்லி அவர் வந்து ஹீஸ் நாட் அஃப்ரேட் டு டீக்ளாமரைஸ். அது என்னன்னா எல்லாரும் வந்துட்டு அவங்க இமேஜ் பியூட்டி இமேஜ் ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு ரோல் பண்ணும்போது. ம். ஏ நார்மல் பீப்புள் கூட வந்து சில பேர் வந்து ஐலைனர் போடாம வெளியில போக மாட்டாங்க. யா. இருக்கிறது தான். அது இருக்கிறது தான். மேக்கப் போடாம வெளியில ஜஸ்ட் வாசல்ல போயிட்டு பால் எடுக்கிறதுக்கே வந்துட்டு மேக்கப் போட்டுட்டு போவாங்க. ஓகே. இல்லைன்னா நைட்டில போக மாட்டாங்க. ஒரு இமேஜ் கான்ஷியஸா எஸ் இருப்பாங்க. எஸ். ஆனா அவர் வந்து ஒரு ரோலுக்காக வெயிட் போடணும்னா வெயிட் ஹெவி ஆயிடுவாரு. ம். ஒரு ரோலுக்கு வந்து The வயசான level தாத்தா of மாதிரி dedication இருக்கணுமா? சொல்லலாம். ஐ மீன் அவ்வளோ ட்ரூவா இருக்காரு அவர் ம். ஆக்டிங் தொழிலுக்கு. தட் நம்ம எப்படி வேணாலும் மாறலாம். ஒரு ஓகே. லேடிஸ் கெட்டா போட்டாரு சூப்பர் சூப்பர் டீலக்ஸ்ல. டிலக்ஸ். யா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஐ ரியலி இன்ஸ்பயர்ட் தோஸ் திங்ஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டராக வரணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் மனோரமா மேம். ஓகே. மனோரமா. ஓகே. அது என்ன பிகாஸ் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாலும் வெதர் யூ கிவ் ஹர் வில்லனிக் ரோல், காமெடி ரோல், சீரியஸ் ட்ராமாட்டிக் ரோல் என்ன கொடுத்தாலும் அவங்க It வந்து also. அசால்ட்டாக பண்ணிடுவாங்க. வெதர் இட்ஸ் வில்லேஜ் ரோல், மாடர்ன் மம்மி, மாடர்ன் பார்ட்டி, வாட் எவர் யூ டூ ம். அவங்க வந்து அது டெலிவரி பண்ணிடுவாங்க. ரெண்டாவது வந்து அவங்க லாஸ்ட் பிரெத் வரைக்கும் அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ். கண்டிப்பா. ரியலி இன்ஸ்பைரிங். அந்த மாதிரி ஒரு ஆக்டரா வரணும். ஸோ ஈவன் வென் ஐம் லைக் 75, 80 இயர்ஸ் ஓல்ட் அப்போ கூட நான் Unlike எனக்கு modern movie, சினிமா modern party ஐ also. நீட் டு பி ஐ வாண்ட் டு பி டூயிங் திஸ் Sure. ஸோ அந்த ஒரு ஐடியாவில் இவங்களெல்லாம் என்ன நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் இவங்களை நைஸ் பார்த்து. மேம். அண்ட் எத்தனை வருஷமா மேம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மொத்தமா உங்களோடது இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எவ்வளோ? 2016ல ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். ஓகே. மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் ரெமோ. ஓகே. ரெமோ பால வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணேன். இட் வாஸ் அ ஸ்மாலர் கேரக்டர். ஆனால் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ சிவகார்த்திகேயன் சார் கூட எல்லாம் பழகி எல்லாரும் ஜாலியாக இருந்தது அந்த காஸ்டிங் அண்ட் க்ரூ. அண்ட் கீர்த்தி சுரேஷோட வுட் பி மாமியாராக வருவேன் அந்த படத்தில். ஓகே. ஸோ யா. அந்த yeah, அந்த that was a good start for me. அது முடிச்சப்புறம் அச்சம் என்பது மடமையடா, ஓகே. அகேன் வெரி பிக் டைரக்டர் ம். கௌதம் மேனன் சார் கூட ஒரு படம் நடிக்கிறது எனக்கு வந்து என்னோட ட்ரீம், ஒன் ஆஃப் மை விஷ் லிஸ்ட்னு சொல்ல வேண்டிய. ஸோ அது வந்து அந்த டிக் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு க்யூட்டான ஸ்மால் கேரக்டர், ஆனால் ரொம்ப மைண்டில் நிற்கிற மாதிரி கேரக்டர் அந்த படத்துல இருந்து. ஓகே. நேர்கொண்ட லாஸ்ட் பார்வை. நேர்கொண்ட யா. பார்வை அண்ட் தென் ஜவான். பட் தென் ஆஃப்டர் தட் கவன். ஓகே. கவன் வாஸ் அங்கே தான் வந்து ஒரு எலிவேஷன் ஸோ ஃப்ரம் சிஓ ரைட். சிஓ. அதில் வந்து தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நார்மல் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் ஓகே. அந்த அப்கிரேட் வந்துட்டு அந்த படத்தில் தான் நடந்தது. இந்த இண்டஸ்ட்ரியே வந்து என்னை நோட் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்டர், அந்த ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் கேட்டகரியில் என்டர் ஆனது வந்துட்டு அந்த படத்தினால தான். அண்ட் நைஸ் ஐ ஓ மேம். இட் டு கேவி ஆனந்த் சார். ஸோ அந்த ரோல் என்கிட்ட நம்பி ஒரு புது ஆக்டரை கொடுக்கறதுக்கு ஐ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. ஆமாம், யாருமே பண்ண மாட்டாங்க. பெரிய படம். செகண்ட்லி வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அது வந்து கொஞ்சம் கூட தப்பாக போச்சுன்னா இட் வில் ஆமா பிகம் ஆமா அ ஆமா ஜோக். ஆமா. ஸோ அவர் அண்ட் ஒரு புது ஆக்டர் கிட்ட அதை நம்பி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய யா, விஷயம். ஸோ அவ்வளோ he பெரிய believe he ரெஸ்பான்சிபிலிட்டி believed தூக்கி in உங்ககிட்ட கொடுக்குற yeah மாதிரி. yeah he எஸ். believed that I can do it. என்னால் பண்ண முடியும்னு அவர் நம்பினாரு. அவங்களுக்கு and தெரிஞ்சிருக்கு, அந்த பச்சி சொல்லியிருக்கு. அது வந்து I really owe it to him. ஓகே. Yeah. அண்ட் வந்து வெரி ஷார்ட் பீரியட்னு சொல்லலாம், ஒரு 8 இயர்ஸ் கரெக்டா? 8 இயர்ஸ் இதில் நீங்கள் இருக்கும்போது நடித்த படங்கள் எல்லாமே பெரிய பட்ஜெட், பெரிய படங்கள் தான். ஸோ இந்த சின்ன படங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், நம்ம லைம் லைட்குள்ளே தெரியணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க. பர்டிகுலர்லி லேடிஸ் சொல்லலாம். ஸோ ஏஜ் வந்து இதுக்கான ஒரு தடை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புவீங்க? ஸோ நீங்கள் வரலாம், நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட இருந்து என்ன டிப்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஓகே, நம்பர் ஒன் வந்துட்டு எல்லாரும் வந்து சரி ஃபீல்டில் ஆர் இந்த நான் வந்து இது மீடியான்னு ஒரு யா. ஜென்ரலாக கன்சிடர் பண்ணும்போது
எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக வராங்க. ம். என்ன பொறுத்த வரைக்கும், என்ன தெரிஞ்ச வரைக்கும். ஓகே. ஓகே. சில பேர் வந்து நான் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓ ஓகே. வாவ்! மேம் ஒன்ஸ் அகைன். ஒன் மோர். நான் ஃபேமஸ் ஆகணும். ஓகே. ஓகே. எஸ். ஐம் ஓகே. ஜஸ்ட் சேயிங் சும்மா சாரி ஒரு அழகா ஜோக்குக்காக. இருந்தது. ஸோ சில பேர் அதுக்காக வருவாங்க. சில பேர் வந்துட்டு ஏனோ அவங்க பேஷனுக்காக வருவாங்க. ம், ம், ம். ஓகே. எனக்கு சினிமால தான் இருக்கணும். சினிமா தான் என் வாழ்க்கை. எனக்கு சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல. எனக்கு வந்து சினிமா மட்டும் இருந்தா போதும். ஐ டோன்ட் கேர் அபவுட் த ரெஸ்ட் ஆஃப் த ம். வேர்ல்ட். அந்த மாதிரி ஒரு பேஷனோட சில பேர் வராங்க. சில பேர் டிஃப்ரெண்ட் பீப்புள் கம் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன். பணம் இருக்கு இல்ல இண்டஸ்ட்ரியில யா. அந்த மாதிரி நினச்சி வராங்க. ஸோ உங்க ரீசன் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ம். எதுக்காக நீங்க வரீங்க? பிகாஸ் அன்லெஸ் யூர் கம்மிங் ஃபார் பேஷன். ஓகே. நீங்க பேஷனுக்கு மட்டும் வந்தா மட்டும் தான் நீங்க வந்து இங்க சர்வைவ் பண்ண முடியும். ம். சரிங்களா? எவ்ரிதிங் எல்ஸ் ஷார்ட் லிவ்ட். ம். மேபி உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு ஃபேமஸ் ஆக முடியும். மேபி உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கலாம். ம். மேபி கிடைக்காம போகலாம். இல்ல ஏமாற்றம் இருக்கலாம் அந்த விஷயத்துல. ஆனா நீங்க சர்வைவ் பண்ற ஒன்லி ரீசன் வந்துட்டு சோ அத பேஷனா பேஷன். வச்சிருந்தா மட்டும் தான் இதுல சர்வை பண்ண முடியும். 100% நீங்க பேஷனுக்கு மட்டும் வந்தீங்கன்னா தான் நீங்க இங்க சர்வைவ் பண்ண முடியும். அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே. ம். ஸோ நிறைய ஏமாற்றம் இல்லை, நிறைய வந்து what you call ஹோப்ஸ் ஹை பண்ணிட்டு நம்ம வந்து லூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். நிறைய ம். லாஸஸ் ஃபேஸ் பண்ணலாம். நம்ம வந்து எதிர்பார்த்தது வந்து நடக்காம போகலாம். யா. உங்களுக்கே தெரியும். நீங்க கண்டிப்பா, கண்டிப்பா. மீடியால இருக்கீங்க. ம். ஸோ இந்த மாதிரி இது தாங்கிக்கிறதுக்கு மனப்பக்குவம் வேணும். ஓகே. ஸோ ஓகே. தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹேவ் டு கன்சிடர். அதெல்லாம் பேஷன் இருந்தா மட்டும் தான் முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல கண்டிப்பா முடியாது. முடியாது. ஓகே. ஸோ இத வந்து இதுதான் சோறு போடும்னு நம்பி வராதீங்க. பிகாஸ் இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கிளிக் ஆச்சுன்னா சோறு போடும். மேபி பட் இட் வில் மேபி யூ நாட் ஹேவ் டு கூட ஹேவ் அதர் முடியலாம். இன்கம்ஸ் ஆல்சோ. ஆர் ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கணும். தேர் யூ கேன் ஃபாலோ திஸ் தொழில். சோ மை டிப் டு எவ்ரிபடி, ரியலி சீரியஸாக நீங்கள் பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுங்கள். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுங்கள். ஆல்சோ டூ அ லாட். இன்ஸ்டாகிராம், மோஜ், மஸ்தி, ஆல் திஸ் இஸ் ஃப்ரீ. இதெல்லாம் ஃப்ரீ டு யூஸ். இதில் வந்து உங்கள் திறமை காட்டுங்க. காட்டிகிட்டே இருங்க. அங்கே கூட நீங்கள் லூசரி என்ன 10 ஃபாலோவர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹார்ட் லூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருந்தாங்க நீங்கள் பண்ணுற விஷயம் குட் குவாலிட்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு தேடி வரும். ஓகே. நிறைய பேர் வந்து க்ரோ ஆயிருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஏன் கொரோனா காலத்தில் யா. எத்தனை பேரோட எவ்வளவு ஸ்டார்ஸ். கொரோனா வந்து சில பேருக்கு வந்துட்டு அவ்வளோ டிமாலிஷ் பண்ணிடுச்சு. அப்படியே சில பேர் அப்படியே தூக்கி விட்டுடுச்சு. புரட்டி ஸோ யூ போட்டுருச்சு. காண்ட் இமேஜின் வாட் வில் ஹேப்பன். ஸோ அதனால வந்து எதுவுமே நீங்கள் மட்டும் உங்கள் திறமை மட்டும் நம்பி பண்ணிகிட்டே இருந்தால் யூ வில் டெஃபினெட்லி ரீச் த. நைஸ், டூ நைஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பிகாஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு allow you to show your capacity. என்னால் ஆக்ட் பண்ண முடியும். எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ண முடியும். பெரிய படம் நடிக்கலாங்க. பெரிய படத்தில் வந்துட்டு நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது காட்டுறதுக்கு. நம்ம வித்தை காட்டுறதுக்கு ம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ம். மேபி ஒரு சைடில் நிற்கிற மாதிரி ஒரு 1 டைலாக் இருக்கலாம், 2 டைலாக் இருக்கலாம். அதில் என்ன தெரிய போகுது? எஸ். நம்மளுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். செகண்ட்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஓகே. போகும். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் நிறைய பெரிய டைரக்டர்ஸ் பார்க்கலாம், நிறைய ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் பார்க்கலாம், ம். ஃபிலிம் சம்மந்தப்பட்ட பீப்புள் பார்க்கலாம். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அங்கே நோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக they will give you சோ the சோஷியல் மீடியால நம்ம opportunities. வேற இருந்தாலே நம்மளோடது எங்க வேணா போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. Yeah, social media, short films. ஷார்ட் Short films ஃபிலிம்ஸ். and short films எப்படி வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் அட்டாச் ஆகலான்னா connect with students from film schools. Film schools like LV Prasad Studio, SRM University, Loyola College, all of them, Viscom students, all of them வந்துட்டு அவங்களோட தீசிஸ்க்காக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும், இது பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. அவங்களுக்காக ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்க. ஓகே. ஷோ வாட் யூ கேன் டூ. இது வந்து உங்களோட விசிட்டிங் கார்டு மாதிரி. இதுதாங்க என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் மை டிப். நைஸ் நைஸ் டிப் மேம் ஆக்சுவலி. அண்ட் வந்து நிறைய பேருக்கு இது போய் சேரும். அண்ட் வந்து நல்ல ஒரு வழியும் கூட தான் நீங்கள் சொன்னது ஆக்சுவலி. இந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாலேயோ அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயோ பண்ணும்போது ஸோ இன்னும் பூஸ்டப் ஆக நிறைய நம்ம கூட சான்சஸ் இருக்கு. கான்ஃபிடென்ட் ஆயிடுவோம்ப்பா Yes. கேமரா முன்னால் நடிக்க கண்டிப்பா கண்டிப்பா. and it will definitely happen for us. So the only other thing I wanted to tell you is that
எப்படி சொல்றது, த வேர்ல்ட் நம்ம வந்து வென் யூ கோ பெக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வந்து வாய்ப்பு கேட்டுட்டு போகும்போது சம்டைம்ஸ் அப்போ அங்கே ஒருத்தர் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு இருப்பாரு. ஓகே, ஓகே, வெதர் ஓகே. இட்ஸ் அ பாய் ஆர் அ வுமன், ஒரு யா. ஃபீமேல் கிட்ட சில ஃபேவர்ஸ் கேட்கலாம், எஸ் மேம். ஒரு மேல் கிட்ட ஏன்னா அது பணம் கேட்கலாம். மெஜாரிட்டியா இப்போ உமன்ஸ் ஃபேஸ் பண்ற அது ஒன் ஆஃப் த ஒரு இதாவே இருக்கு, ஒரு ம். விஷயமாவே இருக்கு இந்த ஹாரஸ்மெண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த விஷயங்கள்லாம். பிரியதர்ஷினி மேம்க்கு ஹாரஸ்மெண்ட் இருந்திருக்கா? இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? No, அதுக்கு no. உங்களோட நான் சூப்பர் வந்து ஷாட் என்னவா நான் இருந்தது? வந்து ஐ என்டர்ட் த இண்டஸ்ட்ரி அட் மை சீனியர் ஏஜ். ம், ஸோ ம். எனக்கு வந்து அண்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நல்ல பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சது. ஸோ ஐ டென்ட் ஹாவ் தட் ப்ராப்ளம். ஓகே. பட் தேர் ஆர் ஸ்மாலர் கம்பெனிஸ், அவங்க வந்து தி ஆர் நாட் ரியலி ஃபில்ம் மேக்கர்ஸ். அவங்க வந்து வேற ஏதோ பண்ணறதுக்கு வந்து ஏதோ பிளாக் மணியை வந்து வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு, ஏதோ வேஸ்ட் பண்ணுறதுக்கு கூட சில பேர் படம் யா யா எடுக்கிறாங்க. யா. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் தான் இந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணதா இருக்கும் ஓகே. சரிங்களா, ஃபார் பீப்புள், ஃபார் யா. யங்ஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் வாய்ப்புக்காக நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்காதீங்க. கிரியேட் யோர் ஒர்க். உங்கள் ஒர்க்கை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கை பார்த்து கண்டிப்பாக யூ வில் கெட் கால்ஸ். திஸ் இஸ் ஹேப்பன் டு மீ. மூவி பஃப்ன்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ ஷார்ட் ஃபிலிம் யா யா காம்படிஷன். யா. இந்த மூவி பஃபில் ப்ரீவியஸ் மூவி பஃபில் நான் 4 ஃபிலிம்ஸ் பண்ணேன். ஓகே. அந்த 4 ஃபிலிம்ஸில் 3 படம் வந்துட்டு தி கேம் டு த டாப் 25. ஓ. ஓகே, அந்த ஓகே. டாப் 25 படம் ஆல்மோஸ்ட் எவ்ரி பிக் டைரக்டர் இன் தமிழ்நாடு அது எல்லாமே பார்த்தாங்க. ஓகே, எல்லாருமே பார்த்தாங்க. அதுலேருந்து எனக்கு 2 ஆடிஷன் கால்ஸ் வந்தது. ஸோ ஓகே. நீங்கள் நினச்சி பாருங்க அந்த படத்தோட ரீச் என்ன, ம். எங்கே போய் சேர்ந்துருக்கு அந்த படம். கரெக்ட், அந்த கரெக்ட். வாய்ப்பு எனக்கு கிடைக்கலைங்க, பட் அந்த ஆடிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி யா. கிடைச்சது, சீரியஸ் ஆடிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. நைஸ் மேம், நைஸ். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். எஸ்விஜியின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டுச் சர்க்கரை